இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சி தீபா பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு கார்த்தியோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி பாடின, ஆனால் இவங்களாம் பாரு பணத்துக்காக பாடின மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னக்கா பண்ணுறது, கடவுள் அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்திட்டாரு. அது மட்டும் கிடையாது, நான் ரூபஸ்ரீ கிட்ட எதுக்காண்டிக்கா மாட்டினேன் சொல்லுங்கள், பணத்துக்காண்டி தானே போய் சிக்கினேன், அதனால தான் வந்துட்டு இவங்க எல்லோரும் பணத்துக்காக மாட்டினேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரிக்கா நீங்கள் எதுவும் என்ன நினச்சி வருத்தப்படாதீங்க, அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல, யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது தீபா, இந்த ஒரு கஷ்டமான நேரத்தில் கூட நான் கஷ்டப்படுவேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்கிற பற்றியா, இந்த நல்ல உள்ளத்துக்கா இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி கார்த்தி மேலே சோகமாக இருப்பாங்க, நீ போய் வந்துட்டு பாரு போ, ஊட நீ ஏதாவது பல்லவியை பற்றி நல்லதாக சொல்லி அவர் மனசை மாற்ற பாரு, ஏன்னா அவரும் வந்துட்டு இதெல்லாம் நம்பிட்டு இருக்காருல அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போக கார்த்தி சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னால் வந்துட்டு இன்னும் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல, பல்லவியாக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் நீங்கள் தானே சார் சொல்லியிருக்கீங்க அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இதை நம்புறீங்களா சார் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இருக்காது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, அவங்க மற்றவங்களுக்கு பாடக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன ஆக போகுது, அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவங்க கால் பண்ணாங்களா, இல்லை இனிமேல் நம்ம லைஃப்பில் பல்லவின்னு ஒருத்தங்க கிடையாது, அவ்வளோதான், நான் வந்துட்டு அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிறதவே கிடையாது, அவங்க பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் தானே சார் சொல்லியிருக்கீங்க அவங்க மேலே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதை மீறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார், ஏன்னா உங்களுக்காக முகத்தை மூடி வந்து பாடி கொடுத்தவங்க, நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களை காப்பாற்றினவங்க இப்படி ஒரு காரியத்தை அது சிதம்பரத்துக்காண்டி போய் பண்ணியிருப்பாங்களா, ஒருவேளை தவிர்க்க முடியாத ஏதாவது சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுவாக வேணால் இருக்கட்டும், பாடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்ட கால் பண்ணி சொல்கிறதுல என்ன இருக்குது, பரவாயில்ல, இனிமேல் வந்துட்டு இந்த பல்லவி மேட்டரை பற்றி பேச வேணாம், இதோட விட்டுருங்க, பல்லவிக்கு நம்ம லைஃப்பில் இடம் கிடையாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன், அவங்க பண்ணது மிகப்பெரிய துரோகம், என் முதுகில் குத்திட்டாங்க, இது துரோகத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அவங்க கேபினில் உட்காந்துக்கிட்டு இருக்க, ராஜா போகிறாரு, சவுண்ட் இன்ஜினியர் தான் என்ன ஏதுன்னு கேட்டார், நம்ம ரெக்கார்டிங்கை வச்சுக்கிறோமா எப்படி, வேறு சிங்கர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, லூஸ் மாதிரி பேசாதடா, அவங்க பல்லவியோட வாய்ஸ் தான் கேட்டாங்க, இந்த டைமில் நான் யார் வந்துட்டு சிங்கர் ரெடி பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பல்லவியோட நம்ம யாராவது பெஸ்ட்டாக கொடுப்போமாப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அது சரிப்பட்டு வராது, நமக்கு இந்த கான்ட்ராக்ட் இல்லை, அவ்வளோதான் யோசித்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பல்லவி வந்துட்டு கால் பண்ணுறாங்க, அதாவது தீபா. கார்த்தி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. எதுக்கு மாப்பிள்ளை இப்படி கோவமாக ஃபோனை கட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் மாப்பிள்ளை இந்த மறுபடியும் அது சிதம்பரமா அப்படின்னு கேட்க, இல்லை பல்லவி அப்படின்றாங்க. ஐயோ மாப்பிள்ளை என்ன எதுன்னு எடுத்து கேட்க வேண்டியதானே, ஒரு வேளை அவங்க ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல வரலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எது சொன்னாலும் நான் அட்டன் பண்ணி கேட்குற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறேன். அங்கிட்டு பக்கம் வந்துட்டு தீபாவை காட்டுறாங்க. சே என்ன இது கார்த்திக் சார் அட்டன் பண்ணி பேச மாட்டேங்காங்க, நம்மளோட சூழ்நிலையை அவர்கிட்ட எப்படி எடுத்து சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கார்த்தி கட் பண்ணுறாங்க, ஆனால் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக கார்த்தி வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. ஒருத்தங்க கால் கட் பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், இனிமேல் எனக்கு அந்த ஃபோன்லேருந்து ஒரு கால் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, சார் என்னோடய சுச்சுவேஷனே என்னன்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் சிதம்பரமே என் முன்னாடி வந்து நின்னா கூட நான் மன்னிச்சிடுவேன், ஏன்னா அவர் நேருக்கு நேராக மோதி சொல்லி அடிக்கிறாரு, ஆனால் உங்களை மாதிரி முதுகில் குத்தலை, நீங்கள் சிதம்பரத்துக்காக பாடினது தப்புன்னு சொல்லலை, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன், நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல, நீங்கள் பண்ணது மிகப்பெரிய துரோகம், வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தீபா வந்துட்டு அந்த சைடு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வந்துட்டு ராஜா சொல்கிறாரு, அவங்க தான் வந்துட்டு பாடி கொடுக்கேன்னு சொல்கிறாங்களே மாப்பிள்ள, அவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு சொன்னால் புரியாதா, இந்த கான்ட்ராக்ட் நமக்கு வேணாம், அவ்வளோதான், இல்லை அவர்கிட்ட கால் பண்ணி கேன்சல்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு கார்த்தி டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் தீபா விறுவிறுன்னு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை மேலே வந்துட்டு லைட்டாக இடிச்சிருது. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை லைட்டாக அப்படி கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே கூட்டம் கூடிகிற தீபா வந்துட்டு அவங்கள ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போகிறாங்க. டாக்டர்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தீபா நீங்கள் இருங்க நான் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அவங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. என்னங்க நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கால் பண்ணுறது, நம்ம பொண்ணு மேலே எவரோ ஒருத்தர் இடிச்சிட்டான், பாவம் ஒரு பொண்ணு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, வாங்கங்க முட்டிலெல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க ஹஸ்பண்டு வந்துட்டு நேராக வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு தீபா மாத்திரை சீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, நான் வேணா உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, காலையிலேருந்து நீ பாவம் எங்களுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்க, இங்கே இருமா அப்படின்றாங்க. இல்லைன்னா நீ வேணா கிளம்புமா, என் ஹஸ்பண்டு கூட வர்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை, நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிளம்புறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு உள்ளே வர்றாரு. என்னமா ஆச்சு, ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா, பாருங்க எப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு தீபா சாப்பாடுலாம் வாங்கிட்டு வர்றாங்க. தீபாவை பார்த்ததுமே அவர் வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன இது, இந்த பொண்ணு பல்லவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு தாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்ல, தீபாவும் அவரை பார்க்குறாங்க. இது சிதம்பரம் ஆஃபீஸில் இருந்த அந்த சவுண்ட் இன்ஜினியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. பார்த்ததுமே சரிங்க
நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்கள் என் பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த பொண்ணு தாங்க காசெல்லாம் கொடுத்துச்சு, நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அதனால் ஒன்றும் கிடையாது, இத்தனோட அமௌண்ட்டில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிளம்ப அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட், என்னங்க நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கு அங்கே இப்பேற்பட்ட துரோகம் நடந்திருக்கு, இந்த பொண்ணுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்து வந்துட்டு கார்த்தியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. போனது கார்த்தி வந்துட்டு வர்றாங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உட்காருங்க அப்படின்னாங்க. சிதம்பரம் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன், அதுக்காக அவர் சொல்லி அமுச்சு விட்டாலும் நீங்கள் நினச்சிக்காதீங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லத்தான் வந்தேன். உங்களுக்கு வர இருக்கிற கான்ட்ராக்டை வந்துட்டு சிதம்பரம் சார் பல்லவியை வச்சு பாடி வாங்க ட்ரை பண்ணார்ல, அது எப்படி தெரியுமா சார், பாவம் சார், அந்த பொண்ணை அவ்வளோ வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வந்து பாட வச்சாங்க சார், எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டது கார்த்தி வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் உயிருக்காண்டி தான் சார் அந்த பொண்ணு பாட வந்துச்சு, உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி தான் அந்த பொண்ணு வந்துட்டு பாடி கொடுத்துட்டு போச்சு, போகும்போது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை வந்துட்டு திட்டிட்டு போச்சு சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி பல்லவியை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.